ஆல்ரெடி நிறைய கொட்டி பிடிச்சேன். ஹேர் கேரில் ஹேர் ஆயில் வந்து மஸ்ட் எனக்கு. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இதில் ஹேர் ஆயிலை ஊற்றிட்டு இப்படி பண்ணுவேன். அதில் வந்துட்டு எனக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நான் இப்போ ஒரு ஆயில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எனக்கு பேபி ஹேர்ஸ் வளர்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இது எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஆயில் நேம் ஷேர் பண்ணுறேன். ஹேர் மாஸ்க் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். 1/2 hour வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். 2 days ஒன்ஸ் ஹேர் ஆயில் வச்சு தலை குளிச்சுடுவேன் நான். இதுதான் என்னோடய ஹேர் கேர். ரொம்ப ஊர்லாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளாக இது மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் கேர் பண்ணியாச்சு, ஸ்கின் கேர் பண்ணலாமா? ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ லிப் பாம் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது 2 தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணலை இப்போதைக்கு. அண்ட் இந்த பிக்மெண்டேஷன் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அழுக்கு இருக்காது. பட் திஸ் இஸ் கால்ட் பிக்மெண்டேஷன். என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஜேர்னியில் சுகர் ஃபுல் கட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம இதுவுமே ஒரு சேலஞ்சாக வச்சுப்போம். இப்போ இப்படி இருக்குது இல்லையா? இது எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்றதையும் நம்ம பார்ப்போம். இது 2மே என்னோடய கோ டு ஸ்கின் கேர். ஸோ லிப் பாம் வந்து நான் இந்த வேஸ்லின் பட்டர் கோகோ பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிப்ஸ்டிக் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். லிப்ஸ்டிக் பதிலாக நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு லிப்ஸ்டிக் போட்டால் நல்லா இருக்காது. மாய்ஸ்சரைசர் இவ்வளோ தான் எடுப்பேன். சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஸ்கின் கேருக்கு அடுத்து ஒரு 2 விஷயம் இல்லைன்னா என்னால் இருக்க மாட்டேன். இது 2 தான். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறனோ? அவ்வளோதான். இப்படி தான் நான் வீட்டில் இருப்பேன். பிளா 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 எதுவும் கிடையாது. இப்படி தான் நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த 4 தான் தினமுமே யூஸ் பண்ணுறது. எங்கன்னா வெளியில் போகும்போது அப்போ நான் எப்படி ரெடி ஆவேன் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து தான் இந்த வீடியோஸ்லாம் இப்போ நான் கொடுக்குறேன். இந்த பிளாக் சொன்னேன் இல்லையா? இது எனக்கு அவ்வளோ இன்செக்யூரிட்டியாக இருக்கும். எங்கன்னா வெளில போகும்போது கான்ஷியஸாக நான் ஷால் வந்து இப்படி போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஹெவி ப்ரெஸ்ட்டு தாண்டியும் நான் வந்து என்ன ட்ரெஸ் போட்டாலும், வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டாலும் நான் கழுத்துக்கு வந்து இது போடுவேன். இல்லை ஹேரை வச்சு மறைச்சிப்பேன். பட் இது வந்து பிக்மெண்டேஷன் வந்து நான் எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது இல்லையா? இதுக்கு வந்து இப்போ நம்ம சுகர் கட் இருக்கும். ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் இது ரிவர்ஸ் ஆகி ரெடியூஸ் ஆச்சுன்னா பார்ப்போம். இப்போ என் கூட சேர்ந்து சில பேர் வந்து நானும் இது ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் டயட்டீஷியன் கிடையாது. ஏன்னா நானுமே யூடியூப் பார்த்து ரிசர்ச் பண்ணி எது எது ப்ரோட்டீன், எது ஃபைபர் அது மாதிரி பார்த்து தான் நானுமே சாப்பிடுறேன். அதுவும் இல்லாமல் வாக்கிங் இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக என்ன வச்சுக்கணும், மந்தமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் எடுத்த ஒரு முயற்சி தான். இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் வீட்டில் எதனா நோட் புக்கில் டு டூ லிஸ்ட் இது பண்ணிக்கோங்க. டெய்லியும் இதை டிக் பண்ணுங்க. இது ஒரு ஹேபிட்டாக வச்சிங்கன்னா மேபி உங்களோட லைஃப் ஸ்டைலுமே நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இன்னைக்கான 12 ஹேபிட்ஸையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது நான் உங்ககிட்ட இன்னும் காமிக்கல நினைக்கிறேன். 2 லிட்டர்ஸ் வந்து இதில் தாங்கும். ப்ளஸ் ஒரு 1 லிட்டர் நார்மல் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். இது என் பக்கத்துலேயே வச்சுட்டு எப்படியும் நான் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை இன்றைக்கி குடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது என்னென்னா 35 டேஸ்க்கு இப்போ சும்மா ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாக முடிச்சிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டே 1 டே 2ன்னு நம்ம அதிலேருந்து எடுக்கும் போது எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பர்சனலாக எனக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். டே 1 டே 2 டே 3 நம்ம அதிலேருந்து எடுக்கும் போது ஒன்று நம்ம ஒரு ஸ்டெப் போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அது பண்ணுறேன். இந்த 12 ஹேபிட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இன்னிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 6 PM என்னோடய ஏர்லி டின்னரை நான் முடிச்சிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ இன்றைக்கி சாப்பிட்டு நான் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நாளைக்கு 10 AM தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஃபுட் விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகும்.
இதுதான் நான் வந்து போனஸாக எனக்குன்னு பண்ண போகிற ஒரு விஷயம். ஸோ 16 ஹார்ஸ் ஃபாஸ்டிங்ன்ற மாதிரி நமக்கு அது வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சில டவுட்ஸ் கேட்குறாங்க. என்னென்னா, இப்போ நான் ஊருக்கு போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி வெளியில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவேன், அந்த இடத்துலலாம் எனக்கு இந்த ஃபைபர் வேணும், ப்ரோட்டீன் வேணும் என்னால் சொல்ல முடியாதே அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த சீரீஸே. பார்ப்போம். எனக்குமே தெரியாது. இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகல, ஊருக்கு போகல. இப்போ நான் போகும்போது என்னென்ன எப்படி ஆல்டர்னேட்டிவ் நம்மளால் எடுத்துக்க முடியுன்றதை நம்ம பார்ப்போம். டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எந்த ஒரு எக்ஸ்கியூசஸும் இல்லாமல். ஸோ ஃபாலோ ஃபார் டே 2.